Hi buddies. Most of the time நாம ஃபோன்ல தான் டைமை பார்ப்போம், இல்லை வீட்டில் இருக்கிற கிளாக்ல பார்ப்போம். அதையுமே ஸ்டோரில் போய் தான் வாங்கியிருப்போம். பட் ஜஸ்ட் இமேஜின், அந்த கிளாக்கை நம்ம டிசைன் பண்ணோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு நாம ஒரு டிஜிட்டல் கிளாக்கை கம்ப்ளீட்லி ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிளாக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல எல்லாம் யூஸ் பண்ண ஒரு சில கான்செப்டை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. கிளாஸ் 3ல சிங்கிள் டிஜிட் 7 செக்மெண்ட்டை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு டீட்டெயில்டாக பார்த்தோம். போன கிளாஸ்ல ஆர்டிசி கான்செப்டை பார்த்தோம் அண்ட் செகண்ட் கிளாஸ்ல டீபவுன்ஸை பார்த்தோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் டிஜிட்டல் கிளாக் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணலாம். இப்போ கிளாஸ் 3யை ரீகேப் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா லுக்கப் டேபிளில் 0 to 9 டிஜிட்டோட செக்மெண்ட்டை ஹெக்ஸா வேல்யூஸாக இருக்கும். பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதை போர்ட் 0ல வேல்யூ சென்ட் பண்ணி சிங்கிள் செக்மெண்ட்டில் டிஸ்பிளே பண்ணியிருப்போம். இப்போ நாம் கிளாக்கை டிசைன் பண்ண தேவையான சர்க்கியூட்டை பார்க்கலாம். அதுக்கு நான் 4 PNP டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிறேன். என்கிட்ட BC557 இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அது சேச்சுரேஷன் கட் ஆஃப் ரீஜனில் ஒர்க் ஆக பயாசிங்க்கு 1K ரெசிஸ்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் எமிட்டரை 5 வோல்ட் சப்ளைல கனெக்ட் பண்ணிட்டு கலெக்டரை 4 செக்மெண்ட்லையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா செக்மெண்ட்டோட A to Gயை பேரல் பண்ணி 47 ஓம் ரெசிஸ்டர் போட்டு BuddyKitல போர்ட் 0ல கனெக்ட் பண்ணுறேன். இதை எப்படி ஒர்க் பண்ண போறோம்னா, ஒரு டிரான்சிஸ்டரை ஆன் பண்ணி அதுக்கான டேட்டாவை மட்டும் அனுப்புனா அந்த செக்மெண்ட்டை டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிள் இந்த கோடை பாருங்க. இப்போதைக்கு 1 2 3 4னு டிஸ்பிளே ஆகிற மாதிரி எழுதிக்கிறேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொசிஷன்ல 1ன்னு இருந்தா 0 ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். நாம PNP டிரான்சிஸ்டர் யூஸ் பண்றதுனால 0 சென்ட் பண்ணா டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும் அண்ட் 1 சென்ட் பண்ணா ஆஃப் ஆகும். ஸோ எப்பெல்லாம் டிஸ்பிளே பொசிஷன்ல 1 வருதோ அப்போ அந்த செக்மெண்ட்டை ஆன் ஆகும். இங்க 4 செக்மெண்ட் யூஸ் பண்றோம். ஸோ அந்த டிஸ்பிளே பொசிஷன் கிரேட்டர் தென் 3 இருந்தா 0ன்னு செட் பண்ணிடு. அது ஏன் 4 மில்லி செகண்ட் இல்லைன்னு பாக்குறீங்களா? பொதுவா நம்மளால 60 ஃப்ரேம் பர் செகண்டுக்குள்ள இருந்தா தான் பார்க்க முடியும். அது தாண்டி போச்சுன்னா பார்க்க முடியாது. ஸோ இங்க 4 செக்மெண்ட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். ஸோ 60 × 4ன்னு கொடுத்தா 240ன்னு கிடைக்கும். இதை டைம்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 1/240ன்னு கொடுத்தா ஆல்மோஸ்ட் 4 மில்லி செகண்ட்ஸ் வரும். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததை வச்சு அவுட்புட் பார்க்கலாம். இப்போ நாம ஹார் அண்ட் மினிட்டை டிஸ்பிளே பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸ்ல ஆர்டிசி பத்தி பார்த்தோம். அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆர்டிசி இனிஷியலைஸ் பண்ணிட்டு எவ்ரி செகண்ட்ஸும் ஆர்டிசி ரீடுன்னு கூப்பிட போறேன். அதுக்கு ஒரு செகண்ட் ஆகுதான்னு கவுண்ட் பண்ண கவுண்ட்டுக்கு 250ன்னு அசைன் பண்ணி டிக்ரிமெண்ட் பண்றேன். 0 வந்ததும் ஆர்டிசி ரீட் பண்ணிட்டு செக்மெண்ட் பஃபரை அப்டேட் பண்றேன். ஏன் இந்த மினிட்டை 10ஆல டிவைட் பண்ணி அண்ட் 10ஆல மாடுலஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மினிட்டை 35ன்னு வச்சுக்கிட்டா 35ஐ 10ஆல டிவைட் பண்ணால் 3.5ன்னு கிடைக்குமா? இது இன்டீஜராக இருக்கிறதுனால 3ன்னு எடுத்துக்கும், ஃப்ளோட்டிங் நம்பரை எடுத்துக்காது. தென் 35ஐ 10ஆல மாடுலஸ் பண்ணால் 5ன்னு கிடைக்கும், ஏன்னா இது ரிமைண்டர் டிவிஷன். இதே போல் ஹார்ஸ்க்கும் பண்ணியிருக்கேன். அது என்ன 250ன்னு பார்க்குறீங்களா? இங்கே டிலே 4ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 250 × 4னா 1000 மில்லி செகண்ட்ஸா? அது 1 செகண்ட்ஸ்க்கு ஈக்குவலா? ஓகே, இப்போ டைம் சேஞ்ச் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இங்க கிளாஸ் 2ல பார்த்த டீபவுன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். கீ ப்ரெஸ் பண்ணா ஹாரும் மினிட்டும் இன்க்ரிமெண்ட் பண்றேன். மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸீட் ஆச்சுன்னா, அதாவது ஹார் 24 தாண்டினாலோ இல்லை மினிட் 60 தாண்டினாலோ 0ன்னு பண்ணிக்கிறேன். எல்லாம் முடிஞ்சதும் டைமை ஆர்டிசியில் அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது தான் இந்த கிளாக். இப்போ உங்களுக்கு தோணலாம் ப்ராஜெக்ட் ஓவர்னு. அதான் இல்லை. இதை நல்லா நோட் பண்ணீங்கன்னா கீ ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஃபிளிக்கரிங் தெரியும். அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அது ஏன் வருதுன்னு புரியணும். கீ ப்ரெஸ் பண்ணும்போது கீ ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றோம். ஸோ டிஸ்பிளே ஸ்கேனிங் நடக்காம நிற்கிது, அதனால ஃபிளிக்கர் எஃபெக்ட் தெரியுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம டைமரை யூஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம டைமரை பத்தி கிளாஸ் 7ல RPM கவுண்டர் பண்ணும்போது பார்த்தோம்.
இங்க அதே டைமரை வித் இன்டரப்டோட பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு ஃபுல் கிளாஸ் சீரீஸ். ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பரா பார்த்தா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சொல்ற லெசன்ஸை மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க. பேசிக்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஸோ இனிமேல் ப்ராஜெக்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ்பிஐயும் யூஆர்டியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் பாய்.